நீங்க இதுல வில்லனா ப்ளே பண்றதுக்கு தயங்கினது உண்மையா? அந்த தயங்குறது இல்லை, கதை கேட்குறது உண்டு. கதை கேட்காம நான் யாரை இவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன். ஐ ஷுட் பி கம்ஃபர்டபுள் இல்லையா? இப்போ ஐம் ஒர்க்கிங் ஃபார் 30-40 டேஸ் ஒரு படத்தில் பண்ணும்போது ஐ ஷுட் பி கம்ஃபர்டபுள். அதுதான் பார்க்குறேன் நான். இன்ட்ரெஸ்டிங்லி விஷால் வாஸ் சேயிங் அவருடைய கிரெடிட் கார்டில் ஒரு ரூ. 80,000 பறி போச்சு. ஏன் சம்டைம்ஸ் எனக்கு ஆயிருக்கு, பட் என்னால் ட்ரேஸ் பண்ண முடியல. நிறைய தடவை பார்த்தா இம்மீடியட்டாக ஒரு $5 இல்லைன்னா $1.5 இந்த மாதிரியெல்லாம் சிலதெல்லாம் போகுது. ஐ டைரக்டட் எ மூவி கால்டு ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் பண்ணி ஜெய்ஹிந்த் 2 பண்ணேன் இங்கே. ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் ஜெய்ஹிந்த். தமிழ்நாட்டில் எனக்கு இது கொடுக்கல. they said this is ஹிந்தி வேர்டு. ஜெய்ஹிந்த் அப்படிங்கிறது நான் சொன்ன எல்லா சாமி இது இந்தியாவுக்கு ஜெய்ன்னு சொல்கிறதுப்பா ஜெய்ஹிந்த் அப்படின்னு. எப்படி இருக்குன்னா அள்ளணுமா சிரிக்கணுமோ ஒன்றும் தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. இரும்பு திரை நல்லா பேசப்படுறது, எஸ்பெஷலி உங்களுடைய ரோல் அஸ் ஒயிட் டெவில். நான் பார்க்கும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன், ஜஸ்ட் ஆஸ் வி வர் டிஸ்கஸிங் ஆஃப் த கேமரா, யூர் அ மேன் ஆஃப் ஆல் சீசன்ஸ் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர். எப்படி சொல்கிறேன்னா, யூ பின் அரவுண்ட் ஃபார் longer than I can imagine, at least 30 years now. No, I don't reveal. It's actually 37th year being in the film industry. I mean, I started very young. I started when I was 16 years. 16 years, that was my first movie in Canada. So it's like almost 37th year now. இதில் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, ரஜினி, கமல், பிரபு, சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸில் from what I observe, somehow Arjun's name doesn't ever come up. You know, stars அப்படின்னு பேசக்கூடிய அந்த முறையில் பேசிக்கலி, and yet everybody loves you also. பேசிக்கலி எனக்கு சினிமாவை சீரியஸாக சினிமா நான் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அதை பற்றி சிந்திக்கிறது கூட கிடையாது ஒன்று. ஐ வாஸ் ஜஸ்ட் இன் ஃபிலிம்ஸ். ஐ வாஸ் ஜஸ்ட் புல்ட் ஆர் புஷ்ட் இன் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ சினிமா, எஸ் திஸ் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர்னு எனக்கு எப்போது நான் நினச்சேனோ அப்போது எனக்கு நான் ஒரு ஆக்டராக தான் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது, ஸ்டார் ஆஸ் அன் ஆக்டர், இஃப் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல், ஸ்டார்டம் ஜஸ்ட் ஃபாலோஸ் யூ. ஸோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆகணும், ஆஸ் அன் ஆக்டராக நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறத நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அண்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. தெர் இஸ் நோ ஸ்ட்ராட்டஜி ஃபார் மீ. இது இப்படி தான் இருக்கணும், கொஞ்ச நாள் இப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு படம் பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே பண்ணணும் அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. இட் இஸ் மை மைண்ட் என்ன சொல்லுதோ அது. ஓகே, இந்த படம் ஒத்துக்கணுமா, ஓகே ஒத்துக்கலாம். சி, ஐ வில் டெல் யூ ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ பிலீவ் தட் முதல்வன் நான் வேண்டான்னு சொன்னேன். முதல்வங்கிற படம் ஃபார் சம் ரீசன் விச் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல். அப்போ எனக்கு முதல்வன் கேட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடி ஜென்டில்மேன் எல்லாம் பண்ணியிருந்தேன், சங்கர் படங்கள் எல்லாம் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த படம் நான் வேண்டான்னு சொன்னேன். எதுக்கு என்ன, என் மைண்டில் வேறு என்னமோ ஓடிட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் டைரக்டிங் இதில், இப்போ வேண்டான்னு சொன்னேன். ஸோ அது எப்படிப்பட்ட ஒரு படமாச்சு என்னுடைய கெரியர்லன்னு எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி. இட்ஸ் சச் அ கிரேட் கேரக்டர் அண்ட் டைரக்டர் ஹஸ் ப்ரெசன்டட் மீ ஸோ வெல். தட் மீன்ஸ் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறது இல்லைன்னு சொல்ல வரேன். எனக்கு புரியுது. இப்போ ஒரு முதல்வன் அவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் கூட, இட் சீம்ஸ் டு மீ, ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், தட் யூ ஆர் நாட் இமீடியட்லி லுக்கிங் அட் இட் அண்ட் திங்கிங், ஓகே முதல்வன் இவ்வளோ பெரிய படமாச்சு, நான் சங்கர் கூட இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன், அடுத்து நான் இந்த லெவலில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இஸ் தட்? இல்லைங்க, அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் 37 இயர்ஸ் ஆச்சு இந்த சினிமாவில். அப்படி எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படியா? அப்படி ஒர்க் ஆகாது. இந்த ஃப்ளோவில் தான் நம்ம போயிடணும். சொல்ல முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்ட் டைரக்டர் கூட தான் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சான்னா, இப்போ என்ன பண்ணுவோம், புதுசாக வரக்கூடிய நியூ ஃபேஸஸ் அதெல்லாம் யூ வில் ஆப்வியஸ்லி யூ வில் அவாய்டு. ரைட்.
பட் என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக வரவங்க கிட்ட தான் ஸ்பார்க் இருக்குது. புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த தீ அப்படிங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ். சம்டைம்ஸ் அது மிஸ்ஃபயர் ஆயிடுது. சொல்கிற கதை ஒன்று சொல்லுவாங்க, எடுக்கிறது வேறு மாதிரி எடுத்துருவாங்க. பட் ஸ்டில் யூ கேன் டேக் சான்ஸ். த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இத்தனை படம் பண்ணியிருக்கோம், ஒரு டைரக்டர் கதை சொல்லும்போதோ அவரோட ப்ரெசன்டேஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதோ இது நல்லா இருக்குது நல்லா இருக்காது அப்படின்னு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து இல்லை, பெரிய பெரிய கேல்குலேட்டிவாக இல்லை இதே ரேஞ்ச் தான் பண்ணணும். இவ்வளோ ஃபேன் கிளப்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் இந்த படத்துக்கு அப்புறம்ன்ற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படம் ஓடினா தான் எல்லா கிளப்ஸு, படம் ஓடல என்ன சக்ஸஸ் தான் ஸ்பீக்ஸ். ரைட் ரைட். விஷால் வாஸ் டாக்கிங் டு அஸ் இரும்பு திரைக்கு அப்புறமா ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் ஹி வாஸ் சேயிங். உங்களுடைய அசிஸ்டண்ட்டாக இதுக்கு முன்னாடி ஹி வாஸ் ஒர்க்கிங் இல்லையா ஒரு ஃபிலிமில், ரைட்? And then he said that you told him that நான் உன்னை ஹீரோவாக ஹெல்ப் பண்ணேன், இன்னைக்கு நீ என்ன வில்லன் ஆக்கிட்ட அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை. யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்ல. அவங்க ஃபாதர் வந்து இஸ் லைக் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆக்சுவலி, மிஸ்டர் ஜி.கே. ரெட்டி. அண்ட் ஒரு நாள் கூப்பிட்டு வந்தார். இட் வாஸ் இன் வே பேக் இன் 2000. ஐ வாஸ் டைரக்டிங் எ மூவி கால்ட் வேதம். ரைட். அப்போ கூப்பிட்டு வந்தார். ஹி வாண்ட்ஸ் டு கம் இன் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்துக்குங்க அப்படின்னாங்க. அரே ஒரு பரவாயில்லையே, அது க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய சன். ஐ செட் ஃபைன். ஸோ அப்படி பண்ணும்போது தெரியுது எனக்கு கொஞ்சம் ஒவ்வொரு நார்மலாக வென் வி ஆர் டைரக்டிங் வேறு ஆக்டர் நடிக்கிறது வந்து எங்கள் விஷால் நீ நடிச்சு காட்டு இது ஒரு தடவை பார்ப்போம் அப்படின்னு இப்படியெல்லாம் பார்க்குறது உண்டு. நான் எப்போ அப்படி தான் பண்ணுவேன். அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸுக்கு வந்து இல்லை நீ நடி பார்ப்போம், ஆர்டிஸ்ட் வரதுக்கு முன்னாடி இது சேம் டயலாக் யூ ஜஸ்ட் டெல் மீ கேமரா பார்த்து அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. அது ஒரு ட்ரைனிங்காக கூட உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்படி தானே அவங்க கற்றுக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது ஹி வாஸ் ரியலி டயலாக்ஸ் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி இம்மீடியட்டாக டக்குன்னு ஹி யூஸ் டு லைக் ரியல். தென் ஒன் டே ஐ கால் இஸ் ஃபாதர், டைரக்ஷன் விட்டுருங்க, ஹி கேன் பிகம் அன் ஆக்டர். அண்ட் அவங்க ஃபாதர் கூட ஹி வாஸ் வெல் டு டூ மேன். அண்ட் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி தென் ஹி பிகம் எ ஹீரோ. அண்ட் என்ன வில்லன் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கேட்டாங்க. இட்ஸ் லைக் see more than a villain, it's a wonderful role. இப்போது ஒரு முதல்வன் படத்துக்கு எந்த அளவுக்கு எனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குதோ அந்த லெவலுக்கு இந்த படத்துக்கு எனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குது. ரைட். ஐ எம் நாட் ஜோக்கிங். ரைட். எங்கே இருந்தாலும் யூஎஸ், யூகே, சிங்கப்பூர், மலேசியா, கனடா எல்லாம் இஃப் யூ see my phone is full of appreciation messages, calls and stuff. So I mean basically it's the characterization and inge I would like to thank the director because the presentation is very very important. Technical presentation சொல்லும்போது கேரக்டர் சொல்லிடலாம், பட் அது அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறது. And in a way it goes back to what you were saying இல்லையா, when somebody comes new to the field they come with a spark அப்படின்ற மாதிரி. இது புதுசு பார்க்கும்போது நல்லா ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு வந்து சொன்னாங்க எனக்கு. அரே புதுசாக இருக்கே இது, சரி பரவாயில்ல, கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் அந்த ஆக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்கோப் இருக்குதுல்ல. நீங்கள் இதில் வில்லனா ப்ளே பண்ணுறதுக்கு தயங்கினது உண்மையா? அந்த ஒரு தயங்குறது இல்லை, கதை கேட்குறது உண்டு. கதை கேட்காம நான் யாரை எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன். ஐ ஷுட் பி கம்ஃபர்டபுள் இல்லையா? இப்போ இஃப் ஐம் ஒர்க்கிங் ஃபார் 30-40 days ஒரு படத்தில் பண்ணும்போது ஐ ஷுட் பி கம்ஃபர்டபுள். அதை தான் பார்க்குறேன் நான். ஸோ அதுக்காக தான் கேட்குறது. தயங்குறதுனாலே அதுதான் பயம். பட் இதில் ஒரு ஆன்டி ஹீரோன்ற ஒரு விஷயமே கிடையாது. இதில் அப்படி இல்லை. இதில் வேறு விஷயமா வருது இல்லையா? ரைட். எப்படி ஒருத்தன் வந்து ஒரு சிஸ்டமில் இருக்கிற ஒரு விஷயம் எப்படி ஒரு பொதுமக்களை ஏமாற்ற முடியும், எப்படி பண்ண முடியும், ஒரு எஜுகேட்டிவாக இருக்குது இது. ரைட். ஸோ இந்த எஜுகேஷனில் வந்து ஒரு கேரக்டர் பாசிட்டிவ் இருக்குது, இன்னொரு கேரக்டர் நெகட்டிவ் இருக்குது. அது இட் வாஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. தென் ஐ செட் எஸ் வை நாட். தமாஷையாக தான் சொல்லிட்டு இருந்தேன் விஷாலுக்கு, என்னப்பா நீ உன்னை
ஹீரோ ஆகிடுன்னு நான் சொன்னேன், என்ன வில்லன் ஆக்கிட்டே பரவாயில்ல அப்படின்னு. இஸ் அ நைஸ் கை. அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வில்லனஸ் ரோல் பண்ணுறது. கடலில் யூ டன் இட். மங்காத்தா வாஸ் ஆல்சோ இன் அ சென்ஸ். மங்காத்தா அதில் அது வில்லன் மாதிரி இல்லை, கடைசியில் வில்லன். லாஸ்ட் ஃப்ரேமில் தான் பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர் நல்லவன் நினச்சிட்டோம் அவனை அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஒயிட் டெவில் கேரக்டர் பற்றி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எது ஒரு வாட் டிட் யூ கெட் வெரி அட்ராக்டட் டு? இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் இந்த கேரக்டர் கிட்டன்ற ஒரு விஷயம். பேசிக்கலி அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிறது ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இத்தனை பேர் ஒருத்தன் ஏமாத்துறான்னா அவன் எந்த அளவுக்கு அவன் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். ஸோ அதில் இன்டெலிஜென்ஸ் இருந்தது, ஒரு சஃபிஸ்டிகேஷன் இருந்தது. ஸோ ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப ஹூ அப்படி நல்லா இல்லாமல் ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக ஹேண்டில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் வந்துச்சு. ரைட். அண்ட் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு கேரக்டரைசேஷன் புதுசாக இருக்குது இல்லையா, கேரக்டர்ஸ் புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் இவங்க பண்ணாங்க இதே மாதிரி தானே அப்படின்னு இல்லை. திஸ் இஸ் வெரி வெரி நியூ டு சினிமா. ரைட். ஸோ that was like and he's not a guy who's surrounded by rowdies or henchmen or that sort of. யாருமே இல்லை. he is all alone. தனி ஆள். ஸோ அது எப்படி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ப்ரெசன்டேஷன் எல்லா பிக்சரில் எல்லா சீன்லேயும் எல்லாம் காட்டாமல் எங்கெங்கே வேணுமோ அது பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி. ரைட். உங்கள் ப்ரெசன்ஸே ஐ திங்க் இட்ஸ் எஸ்டாப்ளிஷ் டுவர்ட்ஸ் த மிட் பாயிண்ட் இல்லையா? இன்டர்வலில் தான் என்னோட கேரக்டரை இன்ட்ரடியூஸ் ஆகும். இந்த கம்ப்யூட்டர்ஸ், ஹேக்கிங், ஜிபிஎஸ், மொபைல் ஃபோன், இதெல்லாம் ஆர் தீஸ் டாபிக்ஸ் தட் யூ ஆர் வெரி ஃபெமிலியர் வித்? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா புரிஞ்ச விஷயம்னு தோணிதா, இல்லை இது என்னென்னோ சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி? இல்லை, நான் இப்போ வெளியே பார்க்குறோம் இல்லையா, பார்க்குறோம் கேட்குறோம். ஒரு ஹேக்கிங் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு யூனோ ஹவ் இட் இஸ் லைக் இன்ஃபெக்டிங் த சொசைட்டி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் அந்த டீட்டெயிலிங் எல்லாம் கொண்டு வரும்போது சில நேரத்தில் அப்படியா ரைட் ஒரு பிஆர் கோடுன்னு எப்படி இருக்குமா, இதில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு. எஸ், எனக்கு தெரியும், ஆனால் நீ சொல்லும் போது தான் எனக்கு புரியுது. அப்படியெல்லாம் தூக்கி நாங்களும் போட்ட பழக்கம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் இன்னொருத்தர் சொல்லி காட்டி இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது சொல்லுவேன். ஏய் கமான் யார், நான் படித்தவன், நானே தப்பு பண்ணிட்டுருக்கேனே அப்படிங்கிற மாதிரி. அது இப்போ அந்த படம் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கேமரா இருக்குது இல்லையா, ஃப்ரண்ட் கேமரா இருக்குது இல்லையா, ஐ ஆல்வேஸ் சீ டு தட். இப்போ இட் இஸ் நாட் லுக்கிங் அட் மீ மாதிரி தான், அது ஒரு கண் மாதிரி கண் மாதிரி. அது ஆக்சுவலி இன்னும் டயலாக் எல்லாம் இருந்தது, கிளைமேக்ஸ்லாம் நிறைய இருந்தது. இந்த இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேனே அது கொஞ்சம் சென்சார்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. அதெல்லாம் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி இந்த ஃபோனில் இது இருக்கு இல்லையா, இதுவும் சரியான ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாது அவனுக்கு கண்ணாயிடும். ரைட். யா, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் எ கேமரா. நிறைய பேர் இன்னைக்கு லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கூட அது மேலே ஒரு ஏதாவது ஒன்று கேமராவை மூடி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லக்கூடிய. இட் இஸ் ட்ரூ. எனிபடி கேன் ஹேக் அல்ல. ஸோ இன் தட் சென்ஸ் இது இந்த காலகட்டத்துக்கு ஒரு அவசியமான படமாக உங்களுக்கு தோணியிருக்கும் இல்லையா நீங்கள் கதை கேட்கும்போது? டெக்னாலஜி அப்படிங்கிறது எப்படி எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு நல்லது, என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே அது. இது இந்த கதை கேட்ட பிறகு, இந்த படம் பார்த்த பிறகு உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் என்னென்னலாம் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிருக்கீங்க as far as your use of technology is concerned? மித்ரன் கிட்ட எங்கள் டீமில் பேசிகிட்டு இருக்கும்போது he said இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், பழைய ஃபோனுக்கு போயிடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன் மித்ரனுக்கு முதல் மாற்று அதுக்கப்புறம் முன்னே யாராவது உங்களை யாராவது ஏமாத்துட்டாங்கன்னா ஜனங்க சிரிச்சிருவாங்க, இப்படி ஒரு கதையை எடுத்துட்டு அப்படின்னு. இஸ் ஆல்ரெடி இஸ் காட் எ ஸ்மால் ஃபோன். அப்படியா? பழைய ஃபோனில் தான் இருக்காரு. நானும் பழைய ஃபோன் தான் போகிறேன். அப்படியா? நிஜமா தான். இட்ஸ் வெரி வல்னரபிள். இதில் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆப்பு டவுன்லோட் பண்ணாலும் எல்லாத்துக்கும் அலோன்னு பண்ண வேண்டியதாக இருக்குது. அது இந்த கான்சிக்வன்சஸ் தெரியாது. இனி வாழ்க்கைக்கு வேலை ஓடுமா? நான் பழைய ஃபோனில் எஸ்பெஷலி உங்களை மாதிரி people who are a large part of your work happens over the phone, I'm guessing, right? Lots of people talking to you, calling you up. இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு பேசுகிறேன். காலிங்னு கால் பண்ணலாமே, சின்ன ஃபோன்லேயும் கால் பண்ணலாமே. ரைட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் யுவர் இது
your mails or you can use some other device. இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் மக்கள். இன்ட்ரெஸ்டிங்லி விஷால் வாஸ் சேயிங் அவருடைய கிரெடிட் கார்டில் ஒரு 80,000 ரூபா பறி போச்சு ஒரு டைமில். ஸோ இந்த கதை எனக்கு ஆக்சுவலி இன்னும் எனக்கு ரிலேட்டபிளாக இருந்ததுன்னு. உங்களுக்கு ஹேவ் யூ ஹேட் எனி சவர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இதை பொறுத்த வரைக்கும்? சம்டைம்ஸ் எனக்கு ஆயிருக்கு, பட் என்னால் ட்ரேஸ் பண்ண முடியல. நிறைய தடவை வந்து பார்த்தா இம்மீடியட்டாக ஒரு $5 இல்லைன்னா $1.5 இந்த மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் போகுது. அது செக் பண்ணும்போது ஐடியூன்ஸில் போகுது அப்படின்னு வருது. ஐடியூன்ஸ் நம்ம இது பண்ணதே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இதுதானே கரெக்ட். நம்ம எப்போ எதுக்கு ஓகே சொல்லியிருக்கோம்னு தெரியாது. ரைட். இது ஒரு திருடன் இறங்கி தான் பண்ணணும்னு கிடையாது இல்லையா? ஐடியூன்ஸுக்கு நான் பணம் கட்டினதா இதில் சொல்லுது, பட் நான் இது மாதிரி பண்ணதே கிடையாது. யாரை போய் கேட்குறது என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. அது பொதுமக்களுக்கு அந்த படத்தில் அதான் நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு லைஃப் இட்ஸ் லைக் வெரி லைஃப் இஸ் இன்னைக்கு இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங். ஒரு மாதத்துக்கு 10-15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த ஹேக்கிங்கு, அவனுடைய பணம் எல்லாம் போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடும் இல்லையா? ரைட். ஸோ தட் இஸ் ரியலி இது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் பிக்சருங்கிறத தவிர்த்து பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி எஜுகேட்டிவ் பிக்சர். அண்ட் நீங்கள் இப்போ கமர்ஷியல் சக்ஸஸ் பற்றி பேசுறதுனால அதுக்கு அதை நோக்கி தான் சில ஃபைட் சீன்ஸ் எல்லாம் உருவாக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா அதர்வைஸ் this doesn't seem like the sort of film where, I mean, it's between an intelligent guy who sits behind a computer and ruins people's lives, and of course a guy with a military background, and of course maybe the temptation of ஒரு ஃபிட்டான ஒரு அர்ஜுன வில்லனா காஸ்ட் பண்ண போது ஒரு ஃபைட் சீன் வைக்காம எப்படி ஜனங்க வேற ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ the director of course he will get tempted to have a climax fight. But is that something you're keen on, generally speaking? Or let's make the most of our fitness and sort of see if we can. இல்ல இந்த ஃபைட் சீன்ஸ்ல உங்களுக்கு இவ்வளோ வருஷம் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஆஃப் டூயிங் தி ஸ்டண்ட் சீன்ஸ் அதுல உங்களுடைய ஒரு பர்சனல் நாட்டம் பத்தி கேட்குறேன் நான். இல்லை பேசிக்கலி வாட் பீப்புள் லைக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு பிடிச்ச கதைகள் வேறு, என்னுடைய ரசனை அப்படிங்கிறது வேறு. ஆனால் மக்களுக்கு என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் அகெயின் நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸில் தான். எனக்கு ஆக்டிங்னா என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்தில் ஷர்ட்டை கழட்டினா 6 packs இருந்தது when I was 16 years old. ஸோ ஜனங்க அது விரும்புகிறாங்க. அதை கொடுத்துட்டு புதுசாக ஏதாவது சொல்கிறது தான் நியாயமான ஒரு விஷயம். ஸோ ஃபைட்டுன்னு வரும்போது I want to live up to their expectation. I have to be fit. I have to be fit. And basically it's not for movies. I basically want to be fit. எனக்காக நான் வந்து ஃபிட்டாக இருக்க விரும்புகிறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த while I'm thinking about இந்த படத்துடைய வில்லன்ல நான் ரொம்ப ரசித்த விஷயம் how he is a man of very few words. ஒரு கோவம் வரும்போது அதிகமாக கத்தணுன்ற அவசியம் இல்லை, மிரட்டணுன்ற அவசியம் இல்லை. ஈவன் ஒரு இடத்துல வந்து ஒரு அந்த தங்கச்சியை ஒரு லாரி வச்சு இடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தா கூட நான் பண்ண போகிறேன் பார் உன் தங்கச்சி அப்படின்லாம் இல்லை, பண்ணியாச்சு பை தி வேன்ற ஒரு தட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் எஃபிஷியன்சி. சொஃபிஸ்டிகேஷன் இருக்கு இல்லையா? ஒரு சொஃபிஸ்டிகேஷன் அதான் நமக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, இந்த கேரக்டர் ஒரு சொஃபிஸ்டிகேஷன் இருக்குது, ஒரு ஸ்டைல் இருக்கணும். அண்ட் ஹீ இஸ் அன் இன்டெலிஜென்ட். ஹீ கான்ட் ஜஸ்ட் லூஸ் டெம்பர் லைக் தட். அப்படி ஏதாவது வந்தாலும் ஓகே, ஹி ஹேஸ் டு பி கூல், திங்க் அண்ட் டூ, செயல்படணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் வந்து புதுசாக இருந்தது. அண்ட் வாட் ஹேஸ் ஒரு இந்த கதை கேட்கும்போது இந்த வில்லன் பற்றி டைரக்டர் உங்களுக்கு சொன்னதுக்கும் நீங்க ப்ளே பண்ற விதம்ன்றது that would have brought a certain different flavor to the character இல்லையா? Yeah, director, you should ask this question to the director so that yeah, he was happy working with me, I suppose, and the same and the vice versa. Right. Yeah, see, basically it is always like when they say action, why I look like this, why I look like this, it all small differences will be there. ஸோ இது பண்ணும்போது ஒவ்வொரு இது வந்து நான் உங்கள் டைரக்டர் வந்து புது டைரக்டராக இருந்தாலும் சரி, இல்லை சீசன் டைரக்டராக இருந்தாலும் சரி, ஐ ஆல்வேஸ் கிவ் தெம் தி சாய்ஸ். இதில் 2-3 டைப் நான் இப்படி பண்ண முடியும், இந்த கேரக்டர் இந்த ஒரு
லிமிட்டேஷனுக்குள்ளே இந்த கேரக்டரேஷன் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஐ கேன் டூ 2-3 டைப்ஸ் விச் எவர் யூ வாண்ட் யூ கேன் டெல். இல்லைன்னா அது வேறு மாதிரி நீங்கள் சேஞ்சிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கேரக்டரைசேஷன். ரைட். அந்த பார்டர் ஒன்று இருக்கும் இல்லையா, Right. ஐ கான் பி லைக் ஓவர் டூ ஆர் யூனோ லெஸ் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதுலேயே ஒரு 2-3 டைப்ஸ் ஐ மீன் விச் ஐ ஃபீல் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு. அண்ட் ஜென்ரலாக ஹீரோஸ் ஹூ ப்ளே வில்லன்ஸ் இல்லை, ஐ மீன் சம் ஆஃப் த ஃபிலிம்ஸ் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து அது பண்ணும்போது ஐ ஹாவ் கிரேட்டர் லிபர்ட்டி டு எமோட் அண்ட் எனாக்ட்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஒரு கேரக்டர் மஸ்ட் நாட் ஹவ் ஆஃபர்ட் யூ தட் சார்ட் ஆஃப் ஃப்ரீடம். எதுக்கு எடுத்தாலும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு பைத்தியக்காரன் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுற வந்து ஒரு சைக்கோ அப்படின்னா அவன் அந்த சைக்கோ உண்டான லுக்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கெட்டப் பண்ணிக்கணும், த வே ஹீ லுக்ஸ், த வே ஹீ டாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இதில் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அவன் ஒரு கண்ணில் ஷுட் ஏன்னோ ஜட்ஜ் பீப்புள், இன்டெலிஜென்ஸ் இருக்குது, சஃபிஸ்டிகேஷன் இருக்குது. த வே ஹீ ட்ரெஸ்ஸஸ் ஹிம்செல்ஃப் ஷுட் பி லைக் வெரி க்ளீன், நீட் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கணும். பிகாஸ் தட் இஸ் ஹவு சொசைட்டியில் அவனுக்கு ஒரு சத்தியமூர்த்தி அப்படின்னா சொசைட்டியில் அப்படி அவனை பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது இது எல்லாம் வந்து யூ ஷுட் ஹேண்டில், அந்த கேரக்டரேஷனுக்குள்ளே இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு படத்தில் நான் வந்து ஹனுமான் கேரக்டர் பண்ணேன். அதில் எவ்வளோ இருந்ததுன்னா, ஹனுமான் வந்து அந்த கெட்டப்பில் வர்றதில்லை, ஒரு மனுஷன். ஹி கம்ஸ் ஆஸ் எ ஹியூமன் பீயிங். ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி வந்த பையனுக்கு ஒவ்வொரு ஷாட் பண்ணும்போது ஐ யூஸ்ட் டு லைக் ஐ வாஸ் சப்போஸ் டு திங்க் he should be a man, he should be a monkey, he should be God, he should be a philosopher. ஸோ நார்மலாக நடக்கும்போது கூட அது சின்ன has to be like அந்த monkey சின்ன இது he'll be like ஏதோ philosophy சொல்கிறதெல்லாம் இருக்கும். அப்போது the look should change. ஒரு கோபம் வந்துருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அந்த மங்கி கெஸ்டர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அதில். ஸோ தட் வாஸ் லைக் நியூ ஃபார் மீ. இட்ஸ் நாட் ஓகே மங்கி கேரக்டர் மட்டும்தான் பண்ணுறதோ, அது கிடையாது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டிமெண்ட் சீனாக இருந்தாலும் சரி, ஒரு சென்டிமெண்ட் சீன்லேயும் இது இவ்வளோ விஷயம் கூட வரணும். எனக்கு எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல அந்த மங்கி ஃபீல் கூட இருக்கணும், அந்த காட்லி லுக் இருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து பண்ணணும். இது சம்டைம்ஸ் இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது இட்ஸ் சேலஞ்சிங். சும்மா கடவுள் மேலேருந்து வந்துட்டாரு நீங்கள் பண்ணுன்னா அது இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிட்டு போயிட முடியாது இல்லையா. பிகாஸ் அந்த கடவுளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹனுமான்னா அதுக்குண்டான ஒரு இது விஷயங்கள் இருக்குது. ஒரு மங்கி காடுன்னா அதுக்கு அந்த பாவங்கள் அது சின்னது, நம்ம ஜனங்களுக்கு அதுதானே தெரியும் இல்லையா. ஸோ தட் வாஸ் டிஃப்ரெண்ட் சேலஞ்சிங் ஃபார் மீ. ஸ்ரீ ஆஞ்சநேயம்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன் தெலுங்குல. ஸோ ஐ காட் குட் நேம் ஃபார். ரைட். அண்ட் அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் சேலஞ்சை கம்பேர் பண்ணும்போது where do you rank this character that you played? Was it inherently difficult or No, you should only think, that's all. Difficult ன்னு சொல்றதை விட you should apply. You should think about that and you should apply. Nothing is easy and nothing is difficult. Only thing is you should go into the character. இப்போ பெரிய நடிகர்கள் எல்லாம் சொல்லுவாங்களே you should get into the character அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே. This is what getting into the character is not just going and getting into some disguise. அது இல்லை. Getting into character means think about that. Okay, what is he? Is he sophisticated? அதுக்காக ஏதோ கலர் ஒரு மாதிரி எல்லோ கலர் ஷர்ட்டு, இன்னொன்று ஆரஞ்சு, இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அதுக்குண்டான ஒரு sophisticated லுக்கில் க்ளோத்ஸ் இருக்கணும். த வே யூ லுக் அப்படி இருக்கணும். யுவர் ஹேர் ஸ்டைலோ இல்லைன்னா இன்னொன்னோ நல்லா இருக்கணும். பேசுகிற விதம் இருக்கணும். இம்மிடியேட்டாக யூ ஷுட் லூஸ் யுவர் இது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்படி தானே நாம் சில கேரக்டர்ஸை பார்க்கும்போது. ஸோ அது யூ ஷுட் திங்க் அபவுட் த கேரக்டர் அண்ட் அப்ளை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூ வர் சேயிங் டுவர்ட்ஸ் எண்ட் சில சீன்ஸ் வச்சுருந்தோம், பட் சென்சார்ஸில் வி ரிமூவ்ட். அண்ட் இந்த படத்தில் 1-2 கவர்மெண்ட் பாலிசிஸ் பற்றி பேசுறதுனால, இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், one or two people had filed a case also against the film which was rejected.
பிகாஸ் சென்சரே பண்ணியாச்சு, இதுக்கு மேலே ஏன் அப்படின்றது. ஆஸ் ஒரு நடிகராக, மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு இயக்குனராக, இன்னைக்கு படம் எடுக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை பத்தி நீங்க கேட்கும்போது what was your response to that? What were you thinking? See, basically director is trying to say something nice. See, this is what is happening in the system, in the technology. Okay, இந்த ரோடு நல்லா இருக்கு, நீங்கள் நடந்துட்டு இருக்கிற ரோடு இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து நடந்து போங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதை. இந்த ரோட்டில் நடக்கவே வேண்டான்னு சொல்ல வரல டைரக்டர். இப்படி போயிட்டுருக்குங்க, இந்த சென்டரில் நீங்கள் கோடு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது கோடு கிடையாது, சின்ன ஓட்டை இருக்குங்க. ஸோ அங்கே கால் வைக்காதீங்க, இப்படி நடந்து போங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ இதை கூட சொல்லக்கூடாது அப்படின்னா ஃப்ரீடமே இல்லாத மாதிரி ஆகிடும். ரைட். ஐ திங்க் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அது எப்படி ஓட்டை இருக்குன்னு சொல்லுவீங்க, அதுவே ஒரு கேள்வியா, எப்படி ஓட்டை இருக்குன்னு சொல்லுங்கன்னா அந்த படம் பாருங்க. இல்லையா? ரைட். அண்ட் பேசிக்கலி இங்கே படம் எடுக்கிறவங்களோ படத்தில் நடிக்கிறவங்களோ யாரும் வந்து ஆன்டி கவர்மெண்ட்டோ இல்லைன்னா ஆன்டி இந்தியாவோ கிடையாது. இப்போ யார் பேசுகிறாங்களோ அதை விட வி ஆர் மோர். ஐ திங்க் ஆஃப் ஆல் பீப்புள் அது உங்களை பத்தி சொல்ல முடியாது இல்லையா? We are more patriotic. Not because of Banan, because I believe in known to make a certain variety of patriotic films also. Yeah, I believe in love your country. That's what. So இதை விட கொடுமை ஒன்று இருக்கு. I directed a movie called Jai Hind. Of course. Jai Hind பண்ணி Jai Hind 2 பண்ணேங்க. Right. Just because it is Jai Hind, தமிழ்நாட்டில் எனக்கு இது கொடுக்கல. They said this is Hindi word. Jai Hind அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன், அல்லா சாமி இது வந்து இந்தியாவுக்கு ஜெய்ன்னு சொல்றதுப்பா, ஜெய் ஹிந்த் அப்படின்னு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கல சார். எனக்கு நான் கேட்டேன், யார்கிட்ட கேட்கணும் சொல்லுங்கள், நான் பேசுகிறேன்னு. அப்போ இருந்த சிஎம் ஐ மீன் பெங்களூரில் இருந்தாங்க. ஸோ அவங்கள நான் மீட் பண்ண முடியல. ஸோ இங்கே யாரை கேட்கணும்னு தெரியலண்ணா. அது எப்படி தமிழ்லையும் சொல்லணும்னு தெரியல. நான் கேட்டால் என்னங்க சிஎம்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் இருந்து பிரசிடென்ட்ல இருந்து ஜெய்ஹிந்த்னு சொல்கிறாங்க, ஆகஸ்ட் 15th ரிப்பப்ளிக் டே, அப்படி ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சா நீங்கள் எனக்கு டேக் எக்ஸம்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா அழுணுமா சிரிக்கணுமோ ஒன்றும் தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. I said it's fine. But for the same movie, I made it in 3 languages. For the same movie, I got state award in Karnataka. Right. For the best movie அப்படின்னு சொல்லிட்டு. Right. அது என்னன்னு புரியல. அண்ட் உங்களுடைய இந்த 36-37 வருஷ சினிமா வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த ஃப்ரீடம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா உங்களுக்கு தோணுதா, இல்லை கோவங்கள் ஜாஸ்தியாக வருது ஒரு படத்தை பற்றி யோசிக்கும் போது? இல்லை சார், இது குறையல சார், குறையல. அதனால் there are some bodies. See, for example, இது ஒரு கவர்மெண்ட்டு, அப்புறம் இது நீங்கள். இந்த இடையில சில பேரெல்லாம் அவங்க செல்ஃபிஷ்காக சில பேரெல்லாம் நடமாடிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க உண்டாக்குற சில விஷயங்கள் தான் இது. உண்மையிலே ஒரு கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கா, எப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து டிராஃபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ரைட். முன்னாடி கூட இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல, முன்னாடி இருக்கு. இப்போ ஜனங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க, அந்த டிராஃபிக், இந்த மாதிரி ஆளுங்க டிராஃபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவ்வளவு. ரைட். Anyway, returning to the film, the title, what does it signify of your character? Is it because white collared crimes பத்தி பண்றதுனால அதுல உள்ள கெட்டவன்ற அந்த ஒரு white devil இல்ல, or did you guys? No, white devil அப்படிங்கிறது வந்து it is just a name. அவங்க director have conceived the name. White devil அப்படின்னு சொன்னா ஒரு இதா இருக்கணும்னு சொல்லி. I mean title இரும்புத்திரை அப்படிங்கிறதும் இட்ஸ் லைக் iron bar or iron screen, right, in front of public. அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான். Right. And இப்போ after the release, what are some of the heartening things you've heard about your own performance in the film, the reception to the film? Actually, I really thought the movie will be good.
என் கேரக்டர் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். 100% எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தது. டொட்டாலிட்டி ஆஃப் த மூவி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். அதெல்லாம் அப்படி இருக்குது. ஆனால் எனக்கு அப்ரிசியேஷன் இந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது கேரண்டி. பீப்புள் வில் லைக் த வே ஐ ஆக்டடோ இல்லை நான் பிடிச்சது பிடிக்கும் நினச்சேன். பட் என்னெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ண 1/2 மணி நேரம் பேசுகிறாங்க. அண்ட் எல்லா சீன் சொல்கிறாங்க. அந்த எல்லாம் நீங்கள் அப்படி நடந்து போயிட்டு இருந்தது, டர்ன் பண்ணது, அப்படின்னு சுட்டது, அப்படி சும்மா அப்படியே பார்த்து சிரித்தது, இதெல்லாம் ஒன்றொன்னா சொல்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஆச்சு. ஸோ 30 வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸ். அரே இவ்வளோலாம் பார்க்கணும், இனிமேல் இன்னும் ஜாகிரதை. சின்ன சின்ன விஷயம் கூட இவ்வளோ நோட்டீஸ் பண்ணி நம்ம கிட்ட பேசுகிறாங்க. அதில் எவ்வளோ வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் ஆர் how much of it was improvised? இம்ப்ரூவைஸ்டா? இம்ப்ரூவைஸ்டு அப்படிங்கிறது வந்து டே 1ல் இருந்து நடக்கும். ஸோ சில டைரக்டர்ஸு சொல்லி பார்க்குறோம், அவங்க இல்லை இதுதான் வேணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அது பண்ண வேண்டியதாக வரும். பட் சில டைரக்டர்ஸ் வந்து தே வில் சிட் அண்ட் லிசன். ஓகே, கேட்டு இல்லைன்னு சொல்கிறது உண்டு. பட் லிசனிங் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லிசனிங் சில பேருக்கு நல்லா இருக்கும் கேட்குறது. ஸோ அப்படி இருக்கும்போது இம்ப்ரோவைசேஷன்ஸ்க்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். ரைட். ஏன் கேட்குறேன்னா, இப்போ இந்த படத்தில் இந்த ஒரு கன் சீன் இருக்கு இல்லையா அப்படின்னு பண்ணுறது, அது வந்து ஆல்ரெடி இருந்த விஷயமா இல்லை அங்கே போயிட்டு இதே இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே இந்த கேரக்டர்? இல்லை, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஏன்னா பிகாஸ் த ஹீரோ வில் கம் வித் அ கன் இல்லையா. ஆமாம், he will come with a gun, he will point the gun. Correct. And you're symbolically saying by the way, நீ இவ்வளெல்லாம் பண்ணிட்டல, நீ ஷூட்டு பண்ண ஒன்றும் பண்ண முடியல, இப்போ நான் பேசுகிற வார்த்தையே உனக்கு புல்லட் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும். அது சின்னது ஜனங்களுக்கு பிடிக்குது. On that note, thank you very much for talking to us. Thanks a lot, and always it's great talking to you. Thank you.